ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 11th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4 வந்து சம் நம்பர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரூவ் தட் 1 cube plus 2 cube plus etc n cube equal to n into n plus 1 by 2 whole square used by induction method. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். எந்த மெத்தடை யூஸ் பண்ணி, இண்டக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இண்டக்ஷன் மெத்தட்னா என்னென்னு பாருங்கள். இண்டக்ஷன் மெத்தட் டோட்டலாக 3 கேசஸ் நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் ப்ரூவ் தட் பண்ணணும். நெக்ஸ்ட் n = k-க்கு இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம அசியூம் பண்ணிக்கணும் ட்ரூன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் n = k + 1க்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பண்ணணும். ஓகேவா? இந்த இண்டக்ஷன் மெத்தட் சம்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் p ஆஃப் n இல்லை f ஆஃப் n ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் n இருக்கனால ஐம் டேக்கிங் p ஆஃப் n. ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் இப்போ ட்ரூவா இல்லையா நம்ம செக் பண்ண போகிறோம். எல்லா எண்ணுக்கும் இது ட்ரூவா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ரைட்டா? அப்போ கேஸ் 1 இல்லை ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் n = புட் n = 1. n-க்கு வர 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1 சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும்? 1 cube. ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும்? n-க்கு வர 1 பண்ணிங்கன்னா 1 + 1 by 2 whole square. அப்ளை பண்ணிங்கன்னா 1 bracket 2 by 2 whole square. 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 1 ஸ்கொயர் வரும். 1 ஸ்கொயர் 1 தான், 1 cube 1 தான். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன ட்ரூ ஆயிடுச்சு? p ஆஃப் 1 இஸ் ட்ரூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்டேட்மெண்ட் n பதிலாக போடும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கேஸ் 1 அவ்வளோதான். நெக்ஸ்ட் கேஸ் 2ல என்ன பண்ணணும்? நம்ம அசியூம் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட் n = k போடும்போது ட்ரூவாக இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். தட் இஸ் p ஆஃப் k இஸ் ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். நம்மள தான் அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ p ஆஃப் k இஸ் ட்ரூன்னு என்ன அர்த்தம்? n இருக்க பிளேஸ்லாம் k போடணும். k போடும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு அர்த்தம். எங்கெல்லாம் n இருக்கோ அங்கே k போடுங்க. k போடும்போது இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைன்னு நம்மளாக தான் எடுத்துக்கிறோம். இது இண்டக்ஷன் மெத்தடோட ப்ராசஸ். n = 1 சப்ஸ்டிட் பண்ணணும். n = k-க்கு நம்ம அசியூம் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்லிட்டு. அப்போ கேஸ் 3 என்ன? n = k + 1 ட்ரூவா இல்லையா நீங்கள் செக் பண்ண. டு ப்ரூவ் என்ன ப்ரூஃப் பண்ணும்? p ஆஃப் k + 1 இஸ் ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணும். அப்புறம் என்ன அர்த்தம்? நம்ம என்ன கொண்டு வரணும்? n-க்கு பதிலாக k + 1 போட்டால் இந்த ரிசல்ட் ட்ரூவாக இருக்கா இல்லையா நம்ம கொண்டு வரணும். அப்போ நம்ம என்ன கொண்டு வரணும்? 1 cube + 2 cube + etc k + 1 whole cube equal to n இருக்க பிளேஸில் k + 1 போடுங்க. அப்போ k + 1 இங்கே k + 1 போட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு +1 இருக்குது. அப்போ k + 2 ஆயிரும் by 2 whole square. ஸோ இதை தான் நீங்கள் ப்ரூவ் தட்டில் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது? 1 cube + 2 cube + etc k + 1 whole cube. ஆனால் k + 1க்கு முன்னாடி நமக்கு எந்த டேர்ம் இருக்குது? k cube. ரைட்டா? ஸோ இந்த மெத்தடோட ப்ராசஸ் என்ன? இந்த வரைக்கும் உள்ள டேர்முக்கு வர நம்ம ஏற்கனவே அசியூம் பண்ணியிருக்கோம். என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? we can use k into k + 1 2 whole square. அப்போ by using equation 1 k into k + 1 by 2 whole square can apply. இந்த டேர்ம் நமக்கு அப்படி இதுதாங்க ப்ராசஸ். இது எல்லா சமயம் இதே ப்ராசஸ் தான் வரும். அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இதுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ரைட்டா? அதுக்கப்புறம் ஏதாவது பாருங்கள் பண்ண முடியும்னு பாருங்கள். அடிஷனலே எல்சிஎம் முன்னாடி ஏதாவது காமனாக இருக்கான்னு பாருங்கள். கே ஹோல் ஸ்கொயர் காமனாக எடுத்துடலாம். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது? கே ஸ்கொயர். கீழே ஸ்கொயர் ஃபார் திங். அப்போ கீழே இருக்க நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா by 4 ஆயிரும். க்யூப்லேருந்து we took out ஹோல் ஸ்கொயர். அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா k + 1. ஸோ இப்போ அடிஷனலே எல்சிஎம் எடுத்துடலாமா? எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு காமன் டினாமினேட்டர் 4 வரும். நான் 4 வெளியே எழுதிக்கிறேன். கிராஸ் பண்ணிங்கன்னா k² + 4k + 4. ஓகேவா? இதை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஃபார்முலா தெரியுதா? இல்லை இன்னும் ஷார்ட்டாக எழுதிக்கணும்னா k + 1 whole square by 2. இதை வேணால் k² + 2 × 2 × k + 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? உங்களுக்கு புரியுதுக்காக எழுதியிருக்கேன். இதை பார்த்தா நமக்கு ஏதாவது ஃபார்முலா தெரியுதா? a² + b² + 2ab. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் we can use identity formula. அப்போ இது ஷார்ட் நம்ம என்ன எழுதிக்கலாம்? a + b whole square எழுதிக்கலாமா? சாரிங்க 4 a + b whole square எழுதிக்கலாமா? இது a² + b² + 2ab. ஸோ a + b whole square இருக்கிற bக்கு பதிலாக 2 இருக்குது. நம்ம இதை தானே ப்ரூஃப் பண்ணணும். வேணா உங்களுக்கு புரியணும்னா நான் ஹோல் ஸ்கொயர் வேணால் வெளியே எடுத்துடுறேன். இது ஸ்கொயர் ஃபார்ம் எழுதிங்கன்னா we can write 2 எழுதிக்கலாம். ஸோ this is nothing but 2 whole square. ஸோ this is nothing but your right hand side. ஸோ எல்லா சம்லையும் மேக்ஸிமம் எல்சிஎம் இருக்கிற மாதிரி வரும். இல்லை லைக் டேர்ம்ஸை கலெக்ட் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த ப்ராசஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அர்த்தம்? n-க்கு பதிலாக k + 1 போட்டாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிடுச்சு? ட்ரூ ஆயிடுச்சு. therefore p of k + 1 is true.
Therefore, this P of n is true for all n. அதாவது இந்த given statement true. நீங்கள் எனக்கு பதிலாக என்ன வேல்யூ போட்டாலும் இந்த statement ட்ரூன்னு அர்த்தம். ஸோ இண்டக்ஷன் மெத்தட ப்ராசஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் n = 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். n = kக்கு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. n = k+1க்கு ட்ரூவா இல்லையான்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் அந்த k+1 போடும்போது k+1க்கு முன்ன டேர்ம் கேன்னு இருக்கும். அன்டில் அந்த k டேர்ம் வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அடுத்த ஸ்டெப்பில் LCM மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். We got the right hand side. So this statement is true for all n. This is the induction method. Thanks for watching.